இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டுக்கு பக்கத்துலயே 55 லட்ச ரூபா பட்ஜெட்ல கட்டியிருக்கிற ஒரு அழகான 2 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்துல மணிகாரம்பாளையங்கிற ஊர்ல கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா முக்கியமான இடங்களையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. உதாரணத்துக்கு கீரந்தம் ஐடி பார்க், துடியலூர், தொப்பம்பட்டி பிரிவு இதெல்லாமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட எலிவேஷனுக்கு டார்க் அண்ட் லைட் கலர்ல பெயிண்ட் பண்ணி அங்கங்க ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரியான செட்டில் வடக்கு வாசல் வச்சு பில்டிங்கே 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே லேசர் கட் டிசைனில் அழகான 2 பெரிய மெட்டல் கேட் பொருத்தியிருக்காங்க. முக்கியமாக ரேம்புக்கு நடுவில் படிகளை வச்சு கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே பார்க்கிங். இது 12க்கு 14ங்கிற அளவில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆல்டோ காரோ இல்லை மாருதி 800 நிப்பாட்டிக்கலாம். 2 வீலர் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கான பிரச்சனையே உங்களுக்கு தேவையில்லைங்க. வீட்டை சுற்றி காமனாக ஒரு சின்ன செட்பேக் அமைஞ்சிருக்குதுங்க. இது வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். கதவோட நிலவுக்கு முன்னாடி பார்டர் டிசைனில் கிரானைட் ஒட்டி இருக்கிறது பார்க்கவே நீட்டாக இருக்குதுங்க. அதேமாதிரி மெயின் டோருக்கு முன்னாடி மஸ்கிட்டோ மெஷும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணதுமே மெயின் டோரை தேக்கு மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 10க்கு 16ங்கிற அளவில் இருக்கிற ஒரு ஹாலுங்க. இந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரியே ரெக்டாங்கல் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி 2 ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு பெரிய விண்டோ அமைச்சிருக்காங்க. அட என்னங்கய்யா இது ஹாலுக்கு நடுவில் மேட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இது ஒரு டைல்ஸுங்க. முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி டிசைன்லாம் ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக இந்த வீட்டில் தாங்க பார்க்குறேன். மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே உட்டன் மல்டிமீடியா டிவி யூனிட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் சின்னதாக 3 செல்ஃபோட கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வலது பக்கத்தில் அதாவது வெஸ்ட் சைடு வாலில் பிள்ளையார் டிசைனில் லேசர் கட்டிங் டோரோட அழகான பூஜா கேபினை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டோரேஜ்னு நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே அழகான ஷோகேஸ் செல்ஃபை கிளாஸ் டோர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ். இந்த கிச்சனோட அளவை 8க்கு 8ங்கிற அளவில் காம்பேக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தாலும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட் எல்லாமே உட்டன் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி வால் செல்ஃப் எல்லாமே கிளாஸ் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த கிச்சனுக்கு காற்றோட்டத்துக்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஹால்லேருந்து ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டோரேஜ் டாப்போட ஒரு வாஷ் பேசின் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சின்னதாக உட்டன் செல்ஃப், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை 10க்கு 16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட சீலிங்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி உள்ள ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்டோட சீலிங் ஃபேனும் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் சைடு வாலில் மட்டும் கிரே கலரில் பெயிண்ட் பண்ணி வெளிச்சத்துக்காக ஜன்னலோட மற்ற இடங்கள் எல்லாமே லைட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக 3 டோர் டைப்பில் கப்போர்டோட மேக்கப் கிட்டுக்கான ஸ்டோரேஜும் அமைச்சு பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 6 வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேவைப்பட்டால் ஹீட்டர் மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும் தாங்க. இந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கிறதாங்க 2வது பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 10 கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயுமே ரூமுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி டபுள் டோர் டைப்பில் ஸ்டோரேஜ்க்காக கபோர்டு ஒர்க் பண்ணி லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இந்த ரூம்லையும் ஒரு ஜன்னல் அமைச்சிருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். 2 படிகள் ஏறி கீழே இறங்கி போகிற மாதிரி தாங்க அமைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கட்டிங் படிக்கட்டு வரதுனால இதையுமே வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இதே லொக்கேஷனில் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 அதிகபட்சமாக ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு தாங்க வரும்.
அப்போவே நாங்கள் இந்த லொக்கேஷன் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது யார் இங்கேலாம் வீடு வாங்குவா அப்படின்னு சொல்லி நிறைய கிளைண்ட் பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சு ஒரு சில மாசங்களே நம்ம கிளைண்ட் எல்லாமே ஒரு சில கிளைண்ட் வீடுகள்லாம் வாங்கிட்டாங்க. அந்த டைம்ல இந்த ஊருக்குள்ள நிறைய இடங்கள்ல தார் ரோடு கூட கிடையாதுங்க. முக்கியமான டிராபேக்கே அதை தாங்க சொன்னாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க, நிறைய இடங்கள்ல தார் ரோடெல்லாம் போட்டாச்சுங்க. முன்னாடியே பிளான் பண்ணி இந்த லொக்கேஷன்ல வீடு வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தாங்க. ஆனா இப்போ இதே ஊருக்குள்ள தார் ரோடு போட்ட இடங்கள் எல்லாமே மினிமம் 10 லட்ச ரூபா பெர் சென்ட் வந்துருதுங்க. அதுவும் பஸ் ஸ்டாப்ல இருந்து குறைஞ்சது 1.5 to 2 கிலோமீட்டர் வந்துருங்க. நான் ஏதோ பிசினஸ்க்காகவே சொல்லலாம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா வீடு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடமும் பிடிச்சிருந்தா இமீடியட்டாவே புக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட வீடியோல சந்திக்கலாம். நன்றி.